வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் தாயின் அன்புக்கு ஈடு இல்லை, இணை இல்லை. தாய்ப்பாசம் என்பது தனியான ஒரு பாசம். அதை தாயை தவிர யாராலும் தர முடியாது என்ற அத்தாட்சிகள், உண்மைகள், நிகழ்வுகள் ஏராளம் உண்டு. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, வனவிலங்குகள் கூட பொருந்தும். குட்டி குழந்தைகளாக இருக்கின்ற போது மனிதர்கள் ஆகட்டும் அல்லது வனவிலங்குகள் ஆகட்டும், குறும்புகள், சேட்டைகள் அதற்கு அதிகம் என்பார்கள். அதிலும் இந்த யானை குட்டிகள் இருக்கிறதே, இந்த யானை குட்டிகள் சேட்டைகள் செய்வதிலே அதிகளவு பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், கண்டிருக்கிறோம். இங்கே குட்டி யானை ஒன்று எப்படி ஆட்டம் போடுகிறது, அதனுடைய ஆட்டத்தை பார்த்து மயங்காதவர்கள் இல்லை. பாடினால், அதை ஓசை கொடுத்தால், நாம் ஆடினால் அந்த குட்டி யானை ஆடுகிறது. இங்கே 2 பெண் குழந்தைகள் நடனமாடுகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த குட்டி யானை ஒன்றும் 2 குட்டி யானைகள் நடனமாடுகிறது. அப்பப்பா, என்ன அற்புதமான காட்சிகள்! இந்த குழந்தைகள் எப்படி காலை பேக்கை ஆட்டி நடனமாடுகிறார்களோ அதை போலவே, அந்த செய்கையை போலவே இந்த குட்டி 2 யானைகளும் நடனமாடுகிறது. இது கண்கொள்ளா காட்சியாக பார்த்து கொண்டே ரசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அல்லவா? இதை போல பிறந்து சில நாட்களே ஆன ஒரு குட்டி யானை தாயோடு வருகிறது. இப்படி தாயோடு வந்து கொண்டிருக்கின்ற போது சேட்டைகளை செய்து, குறும்புகளை செய்து, சாலை ஓரத்திலே தோண்டி வைக்கப்பட்ட ஒரு கால்வாயில், சிறிய கால்வாயில் போய் இந்த யானை குட்டி விழுந்து விடுகிறது. இதை விழுந்தவுடன் தாயானை தவிக்கிறது, கூச்சலிடுகிறது, பிளறுகிறது. இந்த யானையினுடைய சத்தத்தை கேட்டு வாகன ஓட்டிகளெல்லாம், அங்கே இருக்கின்ற வனத்துறை அதிகாரிகளுக்கும் இந்த இடர்பாடுகளுக்கு மீட்பு குழுவாக இருக்கின்றவர்களையும் தகவலை தருகிறார்கள். அவர்கள் ஒரு ஜேசிபியை கொண்டு வந்து இந்த குட்டி யானையை பக்குவமாக எடுக்கிறார்கள். எடுக்கின்ற போது இந்த தாயானை தகராறு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர்கள் அந்த குட்டியை காப்பாற்றி நம்மிடம்தான் தரப்போகிறார்கள் என்பதை அது உணர வேண்டும் அல்லவா? அப்படி உணராத தாயானை அதை தடுக்கும், தகராறு செய்யும். ஆனால் இந்த யானையோ புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, இந்த மனிதர்கள் நமது குட்டியை காப்பாற்றி நம்மிடம்தான் சேர்க்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து அமைதியாக நிற்கிறது. சென்றவர்களும் அந்த குட்டி யானையை ஜேசிபி மூலமாக ஒரு கவரை கட்டுகிறார்கள். ஒருவர் தாயானை மேலே நின்று கொண்டிருக்கிறது. அது எந்த நேரத்திலும் அதனுடைய திசையும் குணங்களும் மாறலாம், நம் மீது பாயலாம், நம்மை தாக்கலாம் என்ற எண்ணம் கூட இல்லாமல், எதுவாக இருந்தாலும் இந்த குட்டி யானையை தாயிடம் சேர்த்த வேண்டும் என்ற தைரியத்தோடு அவர் அந்த கால்வாயிலே இறங்குகிறார். இறங்கி அந்த குட்டி யானை செய்கின்ற சேட்டையும் கலாட்டாக்களையும் பொறுத்து அந்த யானையை வயிற்றுக்கும் முதுகுக்கும் சேர்ந்து கட்டுகிறார். கட்டி அதை ஜேசிபியை கொண்டு வந்து அதிலே இணைக்கிறார். இணைத்து மெதுவாக தூக்குகிறார்கள். தூக்கி அந்த குட்டி யானையை மேலே கொண்டு வந்து விடுகிறார்கள். மேலே கொண்டு வந்து விடுகின்ற போதும் அது சேட்டை செய்கிறது. மீண்டும் அந்த குழிக்குள்ளே விழுவதற்காகத்தான் போகிறதே தவிர தாயிடம் போக மாட்டேன் என்று சொல்லுகிறது. எப்படியோ ஒரு வழியாக அதை தாயிடம் சேர்க்கிறார்கள். அந்த தாய் அழைத்து செல்லுகிறது. அப்போதும் சேட்டை செய்து கொண்டே இந்த குட்டி யானை செல்லுகின்ற ஒரு அற்புதமான காட்சி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை நமது நீலமலை தொலைக்காட்சியும் நீலமலை NMTV யூடியூப் பகுதியிலும் நாம் பகிர்ந்திருக்கிறோம். பார்த்து மகிழுங்கள் என்று
உங்கள் NMTV யூடியூப் பகுதியிலும் நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் இதுபோன்ற செய்திகளை காண்பதற்கு நீங்கள் NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற நிகழ்ச்சியை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, இதுபோன்ற நீலமலைக்கும் உங்களது NMTV கிடைக்கவில்லையா, உங்கள் இல்லங்களில் வரவில்லையா, உங்கள் பகுதியிலே இருக்கின்ற ஆப்ரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளும் உள்ளூர் செய்திகளையும் தந்து கொண்டிருக்கின்ற உன்னதமான நவரசமான டிவி நீலமலை தொலைக்காட்சி, அந்த நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்யுங்கள் என்று அவரிடத்தில் அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் கட்டணத்தை செலுத்தித்தான் நீங்கள் கேபிள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் இல்லத்தில் என்பதை உணர்ந்து அவர்களிடத்தில் உரிமையோடு கேட்டு நீலமலை தொலைக்காட்சியை கண்டு மகிழுங்கள் என்று நகர்வளப் பகுதியில் உங்களிடம் அன்போடு கேட்டு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்